சரி, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த விஷன்ஸ் அண்ட் தேர் கரெக்ஷன்ஸ். இப்போ தான் மெயினான விஷயத்துக்கே வரும். இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் பேசிக் தான். ஸோ டிஃபெக்ட் நம்ம என்னென்ன படித்தோம், கண்ணில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரும், அது என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயோப்பியா, நியர் சைட்னஸ். நியர் சைட்னஸ் அப்படிங்கிறது கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா தெளிவாக தெரியும். அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக தெரியும். இதுவே தூரம் இருக்க ஆப்ஜெக்டை பார்த்தாங்கன்னா ஒன்றுமே தெரியாது. தூரமாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். திடீர்னு கிளாஸ் எடுக்கும் போது, சார் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிறேன், எனக்கு பின்னாடி இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மயோப்பியா, நியர் சைட்னஸ், அதாவது பக்கமாக இருக்கிறது. அதனால தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் தானே போர்டு கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாங்கன்னா கிட்டே இருக்கிறது நல்லா தெரியும். இதே லாஸ்ட் பெஞ்சில் உட்காடுறாங்க, அப்போது எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னா அவங்களுக்கு வந்து மயோப்பியா. சரி, அதை வந்து என்ன லென்ஸ் போட்டு சரி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்றத உள்ள தெளிவாக பார்ப்போம். ஸோ மயோப்பியா, நியர் சைட்னஸ். ஹைப்பர்மெட்ரோப்பியா, ஃபார் சைட்னஸ். ஃபார் சைட்னஸ் அப்படின்னா தூரம் இருக்கிறது நல்லா தெரியும், கிட்ட இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. ஒரு காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சொல்லுவார். ஸோ சச்சின் படம்னு நினைக்கிறேன். சச்சின் படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூரத்தில் பார்க்கும்போது நீ வர்றது நல்லா தெரியுது, கிட்ட வர 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 காணாமல் போயிடுற அப்படின்றவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோப்பியா, தூரம் இருக்கிறது நல்லா தெரியும், ஆனால் கிட்ட இருக்க ஆப்ஜெக்டை பார்த்தா ஒன்றுமே தெரியாது, இல்லைன்னா ரொம்ப மங்கலாக தெரியும். சரி, அடுத்து பிரஸ்பயோப்பியா. பிரஸ்பயோபியா பற்றி இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது மயோப்பியா. மயோப்பியா என்னன்னு படித்தோம், நியர் சைட்னஸ். கரெக்டாக, மயோப்பியானா நியர் சைட்னஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், a person with myopia can see nearby objects clearly but cannot see distance object distinctly. டிஸ்டிங்க்ட்லினா ஒழுங்காக பார்க்க முடியாது, பிளர்ராக தெரியும், இல்லை சுத்தமாக ஒன்றும் தெரியாமல் வெறும் ஏதோ கலராக தெரியும், அவ்வளோதான். ஸோ கிட்ட இருக்கிறத நல்லா பார்க்கலாம். இப்போ ஓன்றது என்ன பண்ணுது, கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா, பக்கமாக இருக்குது. ஓன்றது பக்கமாக இருக்குது, பக்கமாக நியராக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஹியூமன் ஐலையும் கான்வெக்ஸ் தான் இருக்கும். ஸோ கான்வெக்ஸோடைய வேலை வந்து என்னது, கான்வெக்ஸ் லென்ஸோடைய வேலை கன்வர்ஜ் பண்ணும். கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணும். அதனால தான் 9th சாப்டர் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் லென்ஸு, மிரரு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதனால் பார்த்துட்டு வந்துருங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வர்ஜ் பண்ணுது. ஸோ வரக்கூடிய ரேஸ்லாம் என்ன பண்ணுது, இங்கே வருதா ரேஸ் எல்லாம், வரக்கூடிய ரேஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் இட்ஸ் கன்வர்ஜஸ். கன்வர்ஜ் ஆகுதா எல்லாமே போயிட்டு ஒரு இடத்துல. எந்த இடம், இந்த இடத்துல தான் ரெட்டினா. கரெக்டாக, ரெட்டினாவில் என்ன பண்ணுது, போய் மீட் ஆகுது. அப்போ கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் கரெக்டாக போய் ரெட்டினாவில் மீட் ஆகுறதுனால மூளை என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக, மூளைன்ற பாருங்க, நர்வ்ஸ் என்ன பண்ணுது, ஆப்டிக்கல் நர்வ்ஸு, அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போயிட்டு சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மூளைக்கு பாஸ் பண்ணி ஒரு இமேஜை வந்து நம்மளுக்கு காட்டுது தெளிவாக. சரி, ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னது, ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோக்கல் லென்த்தில் கான்வெக்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் ஆஃப் த ஐஸ், கரெக்ஷன் பண்ணுவாங்கல்ல, பவர் வந்து ப்ளஸில் இருக்குது, பவர் வந்து மைனஸில் இருக்குன்னா சொல்லுவாங்கள்ல. இது வந்து +1 பாயிண்ட்டு, +2 +3 +4 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி மைனஸ்லேயும் மைனஸில் இருக்குது, எனக்கு மைனஸ் பாயிண்டில் இருக்குது, -1 இருக்குது, -2 இருக்குது, -4 இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ நியர் சைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ எப்படி அதை வந்து கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த O' அப்படிங்கிறது தூரமாக இருக்குது, இந்த O' அப்படிங்கிறது தூரமாக இருக்குது. ஸோ தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை இப்போ பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இதே மாதிரி தான் ரேஸ் வந்து போகுது, பியூப்பிள்ஸ்க்கு போகுது, ஓகேவா, பியூப்பிளில் போகுது. பட் கான்வெக்ஸ் நம்மளுடைய லென்ஸை தாண்டினதுக்கப்புறம் கன்வர்ஜ் ஆகுது. பட் ரெட்டினாவில் போய் கன்வர்ஜ் ஆகாமல் ரெட்டினாக்கு முன்னாடியே கன்வர்ஜ் ஆகிடுது. ரெட்டினாக்கு முன்னாடி இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகிடுது. ரெட்டினாவில் இமேஜ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஆப்டிக்கல் செல்ஸ்லாம் என்ன பண்ணும், சிக்னலை பிரெயினுக்கு பாஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். பட் ரெட்டினாக்கு முன்னாடியே பாஸ் ஆச்சுன்னா அது எப்படி போய் சேரும், ரெட்டினாக்கு முன்னாடி என்ன இருக்குது, வெறும் ஒரு லிக்விட், 2 லிக்விட் சொன்னோமா, அதில் ஒரு லிக்விட் ஹியூமர் தான் இருக்குது. ஸோ அதில் பாஸ் ஆச்சுன்னா எப்படி போய் ரெட்டினாவில் போய் சேரும், அப்போ ஒழுங்காக சேராது. அதனால தான் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்.
ஸோ இதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, கான்கேவ் லென்ஸ், யூசிங் கான்கேவ் லென்ஸ். ஸோ இதுதான் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும்? டைவர்ஜ் பண்ணி விடும். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும்? டைவர்ஜ் பண்ணி விடும். வரக்கூடிய ரேஸை டைவர்ஜ் பண்ணி விடும். ஸோ இங்கே பாருங்க, ரேஸ் வருதா? இந்த ரேஸ் வரும்போது நம்மளுக்கு டேரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெட்டினாக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகுது. அதனால கான்கேவ் லென்ஸ் போட்டோம் அப்படின்னா இதை கொஞ்சம் டைவர்ஜ் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி விடும். கொஞ்சம் டைவர்ஜ் பண்ணி பெருசாக்கி விடும். ஸோ இது நல்லா பெருசானதுக்கப்புறம் இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் கன்வெர்ஜ் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் இட் வில் கன்வெர்ஜஸ். ஸோ கான்கேவை போட்டதுனால நம்மளுக்கு ரேஸ் வந்து நல்லா டைவர்ஜ் பண்ணி நம்மளுடைய பீப்புளோடைய லாஸ்ட் எண்டு வரைக்கும் அமுச்சு விடும். அது பவரை பொறுத்து, ஐ செக் பண்ணி பவர்னு சொல்லுவாங்கல்ல, அதை பொறுத்து தான் கிளாஸ் பவரை கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ரெட்டினால ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வர மாதிரி செட் பண்ணுவாங்க பவர்ஸை, மைனஸ்லேயோ ப்ளஸ்லேயோ. இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸில் தான் செட் பண்ணுவாங்க. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ். யார் யாரெல்லாம் கான்கேவ் லென்ஸ் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ளஸ் பவர் தான். ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் என்ன பண்ணுது? இது ஆட்டோமேட்டிக்காக வந்ததே பெருசாக வருது. ஸோ பெருசாக வந்ததை கன்வெர்ஜ் பண்ணும்போது கரெக்டாக போய் ரெட்டினால மீட் ஆகி இமேஜை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது? எதனால் வந்து மயோப்பியா வருது அப்படின்னா, எக்ஸசிவ் கர்வேச்சர் ஆஃப் த ஐ லென்ஸ். ஸோ ஐ லென்ஸ் முன்னாடி இருக்குல்ல, முன்னாடி அந்த ஐ லென்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து அதோட கர்வேச்சர், அதோடைய சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. எலங்கேஷன் ஆஃப் த ஐபால். ஸோ ஐபாலும் எப்படி இருக்கும்? ஐபால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலகேட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் மயோப்பியா வரும் அப்படின்றாங்க. த டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் பை யூஸிங் அ கான்கேவ் லென்ஸ் ஆஃப் சூட்டபிள் பவர். அதுதான் சொல்கிறாங்க, சூட்டபிள் பவர் செக் பண்ணி தான் போடணும், செக் பண்ணி தான் போடணும். ஹைப்பர் மெட்ரோபியா. சரி, ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறது இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அப்படி டயக்ராம் பார்த்து புரியலன்னா வேறு ஒன்றுமே இல்லை. மயோப்பியா என்னன்னு பார்த்தோம்? நியர் சைட்னஸ். ஹைப்பர் மெட்ரோபியானா ஃபார் சைட்னஸ். அதாவது என்னது? தூரம் இருக்கிறது நல்லா தெரியும், கிட்ட இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. A person with hypermetropia can see distance object clearly but cannot see nearby object distinctly. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? தூரமாக இருக்குது. கரெக்டாக ஃபார் அவே, தூரமாக இருக்குது. ஸோ தூரமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணுது? கான்வெக்ஸ் லென்ஸ் நம்மளுடைய ஐ லென்ஸை தாண்டினோடனே ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் இட் வில் கன்வெர்ஜஸ். ஸோ கன்வெர்ஜ் ஆகி கரெக்டாக ரெட்டினால இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஹைப்பர் மெட்ரோபியா பர்சனுக்கு கரெக்டாக தெரியும். இதுவே என் டேஷ் வந்து பாருங்கள் கிட்ட இருக்குது. ஓகேவா? கிட்ட இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பக்கமாக இருக்குது. ஸோ பக்கமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரேஸ் வந்து பியூப்பிள் வழியாக சென்ட் ஆகும் போது ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் கன்வெர்ஜ் ஆக போகுது. பட் எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா, ரெட்டினாவையும் தாண்டி கன்வெர்ஜ் ஆகிரும், ரெட்டினாக்கும் தாண்டி பின்னாடி கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் தெளிவாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கவே முடியாது. ஏன்னா ரெட்டினாவையும் தாண்டி போகுது. அதனால் ரெட்டினாவில் எவ்வளோ ரேஸ் படுதோ அந்த அளவுக்கு மங்கலாக மட்டும்தான் தெரியும், ஷார்ப்பாக தெரியாது. தாண்டி போகிறதுனால மங்களா ஒரு மாதிரி டிம்மா பிளர்ரா அந்த மாதிரி தான் தெரியும். A person has to keep a reading material much beyond 25 cm from the eye for comfortable reading. அதாவது நம்ம ஒரு சில பேர்லாம் பார்த்துருப்போம், நல்லா ஸ்டைலாக நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக அப்படி தள்ளி வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காஃபியை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசினோ ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு புக்கோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக ஸ்டைலாக பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்டைலு கிடையாது. அவங்களுக்கு ஹைப்பர் மெட்ரோபியா, கிட்ட வச்சா கண்ணு தெரிலன்னு சொல்லிட்டு தூரமாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்டைலாக படிக்கிறான், எவ்வளோ சீன் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிடையாது. கண்ணு தெரியல, அவ்வளோதான். சன்னு வந்து ஒழுங்காக தெரியல, அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களால சொல்ல முடியாது, நாமளா புரிஞ்சுக்கணும். சரியா? சரி. திஸ் இஸ் பிகாஸ் த லைட் ரேஸ் ஃப்ரம் அ க்ளோஸ்ட் பை ஆப்ஜெக்ட் ஆர் ஃபோக்கஸ்ட் அட் த பாயிண்ட் பியாண்ட் த ரெட்டினா. அதான் ரெட்டினாவை தாண்டி, ரெட்டினாக்கும் பின்னாடி தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. அப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு படித்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா கொஞ்சம் ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் தள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், கன்வெர்ஜ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ரெட்டினால ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ். ஹைப்பர் மெட்ரோபியா கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும், கன்வெர்ஜ் பண்ணும். ஸோ கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து என்னது, கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்.
கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் ஈக்குவல்ஸ் டு ஆல்வேஸ் நெகட்டிவ். சரியா? ஆல்வேஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்னா இந்த பவர் வந்து எப்படி இருக்கும்? பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். சரியா? அவங்க போடக்கூடிய கண்ணாடியோட பவர் நெகட்டிவ்ல இருக்கும். சரி, இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் கன்வர்ஜஸ். ஓகேவா? இட் வில் கன்வர்ஜஸ். ஸோ அகெயின் நம்ம ஐக்குள்ள இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணும்? வரக்கூடிய ரேஸை அகெயின் கன்வெர்ஜ் பண்ணும்போது கரெக்டாக ரெட்டினாக்கு கொடுத்துரும். சரியா? ஏன்னா ரெட்டினாவும் தாண்டி போகுது. அப்போ நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டுறோம் அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஐக்கு உள்ள இருக்கிற லென்ஸு கன்வெர்ஜ் பண்ணி வரக்கூடிய லென்ஸை லைட்டை இன்னும் கொஞ்சம் கன்வெர்ஜ் பண்ணி கரெக்டாக அமுச்சு விட்ருக்கோம் ரெட்டினாக்கு. புரியுதா? அது பவரை பொறுத்து, எவ்வளோ பவரோ அந்த பொறுத்து லென்ஸை வந்து செய்வாங்க. ஐ லென்ஸை, அதாவது இந்த கண்ணாடியை வந்து செய்வாங்க. சரியா? ஸ்பெக்டக்கல்ஸ். இது எதனால் நடக்குது? ஹைப்பர்மெட்ரோபியா ஏன் வருது அப்படின்னா த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்த் இஸ் டூ லாங்கு. அதாவது நம்ம ஐயோடைய ஃபோக்கல் லென்த் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். த ஐபால் ஹேஸ் பிகம் டூ ஸ்மால். ஸோ ஐபால் வந்து சின்னதாக இருந்தால் ஹைப்பர்மெட்ரோபியா வரும். ஐபால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் கேட்டால் பெருசாக இருந்தால் என்ன வரும்? மயோப்பியா வரும். அதுதான் முன்ன பார்த்தோம். கரெக்டட் பை யூசிங் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் பவர். சரி, ப்ரெஸ்பயோப்பியா. ப்ரெஸ்பயோப்பியாங்கிறது ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் படிச்சுப்போம். த பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் த ஐ யூஸ்வலி டிக்ரீசஸ் வித் ஏஜிங். ஓகேவா? பவர் ஆஃப் அக்கமடேஷன் என்னென்னு படித்தோம்? நம்மளுடைய இந்த லென்ஸ் என்ன பண்ணுது? வயசு ஆக ஆக திக்காகும், தின்னாகும், திக்காகும், தின்னாகும். ஸோ வயசு ஆக ஆக என்ன பண்ணும்? இந்த திக்காய் தின்னாக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்க அது வந்து கொஞ்சம் அதோட பவரை இழந்துரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ ஃபோக்கஸ் லென்த்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தரும். நியர் சைட்டோ ஃபார் சைட்டோ ஃபோக்கல் லென்த்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது பேர் தான் பவர் ஆஃப் அக்கமடேஷன். ஃபார் மோஸ்ட் பீப்புள் த நியர் பாயிண்ட் கிராஜுவலி ரெடியூசஸ் அவே. This find in difficulty to see nearby object comfortably and distinctly without corrective eyeglass. This defect is called presbyopia. It arises due to gradual weakening. அதாவது எதனால வருது? Due to gradual weakening of ciliary muscles and diminishing flexibility of the eye lens. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ ஐ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கெப்பாசிட்டி இழந்துட்டு வரும். அந்த ஐலைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திக்காகிறது, தின்னாகிறது எது யூஸ் பண்ணுது? சீலரி மசில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே அதோடைய கெப்பாசிட்டியை இழந்துரும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக இந்த மாதிரி இழக்கிறதுனால தான் ப்ரெஸ்பயோப்பியா வருது. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா சம்டைம்ஸ் a person may suffer from both myopia and hypermetropia. இதை மறந்துட்ட பாருங்க. சில நேரத்தில் ஒரு சில பேருக்கு, அதாவது மோஸ்ட்டாக ஒன்று மயோப்பியா இருக்கும், ஹைப்பர்மெட்ரோப்பியா இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் அட் அ டைமில் மயோப்பியாவும் இருக்கும், ஹைப்பர்மெட்ரோப்பியாவும் இருக்கும். அதாவது கிட்ட இருக்கிறதும் ஒழுங்காக தெரியாது, தூரம் இருக்கிறதும் ஒழுங்காக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பைஃபோக்கல் லென்ஸ் அது எந்தெந்த கண்ணை பொறுத்துன்றது தான் அது அமையும். ஓகேவா? ஸோ த அப்பர் போர்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஸோ அப்பர்